நுண்ணறிவு தொடர்பான மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் சற்று வித்தியாசமாக ஒரு கேள்வியை நான் விளங்கப்படுத்திய பின்னர் விடைகளை செய்ததன் பின்னர் உங்களுக்கு வேறொரு கேள்வி தருகிறேன். அந்த வினாவுக்கான விடைகளை நீங்கள் கமெண்ட்ஸ் பதிவூடாக அறிய தாருங்கள். வாருங்கள், இன்றைய வினாவுக்கு செல்வோம். வட்ட வடிவமான மேசை ஒன்றை சுற்றி ஒருவருக்கு ஒருவர் எதிரெதிராக அமர்ந்திருக்கின்றனர். அதில் முதலாம் நபருக்கு எதிராக 17வது நபர் அமர்ந்திருக்கின்றார் எனின் அந்த மேசையை சுற்றியுள்ள நபர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? ஒரு பெரிய மேசையை சுற்றி ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் உட்கார்ந்திருக்கின்றார். இதில் முதலாவது நபருக்கு எதிராக, இது முதலாவது நபர், அவருக்கு எதிராக இருப்பவர் 17வது நபர். இந்த மேசையை சுற்றி வர உள்ள நபர்களின் மொத்த எண்ணிக்கை யார்? இவ்வாறான வினாக்களில் நாங்கள் இலகுவாக விடைகளை பெறுவதற்கு இந்த முதலாம் நபருக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையிலிருந்து அதனை கழிக்க வேண்டும். ஒன்றை கழித்தால் எங்களுக்கு வரக்கூடிய எண் 16. இந்த எண்ணை 2ஆல் பெருக்கினால் எங்களுக்கு சரியான விடை வரும். எனவே இந்த மேசையை சுற்றி வர மொத்தமாக 32 பேர் இருக்கின்றனர். அதனுடைய விளக்கம், முதலாம் நபருக்கு எதிரே 17வது நபர் இருக்கிறார் என்றால் இந்த 17க்கும் 1க்கும் இடையே 15 பேர் இருப்பார்கள். ஏன்? இவர் முதலாவது, 15 பேர், அப்ப 16 பேர் இவரோடு சேர்த்து 16 பேர், இவர் 17வது நபர். எனவே இந்த 15 பேருக்கு எதிராக இந்த பக்கமும் 15 பேர் இருப்பார்கள். எனவே 15, 15, 30, இவர்கள் 2 பேரும் 32 பேர் இருப்பார்கள். அதாவது தரப்படுகின்ற எதிராக இருக்கின்ற இந்த இலக்கத்திலிருந்து இதனை கழித்து வருகின்ற விடையை நாங்கள் 2ஆல் பெருக்கினால் எங்களுக்கு விடை வரும். சரி, இப்போது உங்களுக்கான வினாவுக்கு செல்வோம். உங்களுக்கான வினா, A தொடக்கம் Z வரை ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்ட நபர்கள் ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் உட்கார்ந்திருக்கின்றனர். இதில் உங்களுக்கான கேள்வி, ஏக்கு எதிராக இருப்பவர்களுடைய எழுத்து என்ன? விடைகளை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவோடாக அறிந்தார்கள். மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.